சக்தி குருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே முயன்றதை முயற்சி செஞ்சு பாருன்னு சொல்லலாம், முயற்சித்து பாருன்னு சொல்லலாம். முயன்றதை மூச்சு இருக்கும் வரை முயற்சித்துப்பார். வார்த்தைகள் ஒன்றொன்று மாறினா அர்த்தங்கள் மாறும். ஆக ஒரு வார்த்தையில் ஒரு 2 அர்த்தங்களாவது இருக்கும். அதனால தான் சொல்லுவாங்க பெரியவங்க, பதம் பார்த்து பேசு. அதே போல் வார்த்தைகள் என்ன விடுறோங்கிறத பார்த்து பேசணும் அப்படிம்பாங்க. கண்டிப்பாக செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிறப்பல அவங்கவுங்க என்ன தொழில் நம்ம செய்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, அந்த தொழிலுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமாங்கிறது தான் முக்கியம். கண்டிப்பாக ஒரு நபர் செருப்பு கடையில் வேலை செய்கிறார். ஒரு குட்டி கதை. அப்போ இன்னொரு அம்மா செருப்பு வாங்க உள்ள நுழையிறாங்க. அந்த அம்மாவுக்கு காலில் சேர்ந்தான்னு ஒன்றுன்னா போட்டு விட்றாங்க. அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் சின்ன கூச்சம் இருக்குது. நான் போட்டுக்கிறேன், நீங்கள் இது பண்ண வேண்டாம் அப்படிங்க. இல்லை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போடுறார். இப்படி ஒரு 1/2 hour காலை இது பண்ண அவங்களுக்கு ஒரு மாதிரியாகவே இருந்திருக்கு, கூச்சமாக இருந்திருக்கு. அப்போ இவர் சொல்கிறாரு, அந்த தொழில் செய்கிறவர் சொல்கிறார், என்னோடய தொழில் செருப்பு கடையில் வேலை பார்க்குறேன், நீங்கள் வாங்க வந்திருக்கீங்க, 1 கோடி ரூபாய் வெளியில் கொடுத்து நீ இந்த இது வேண்டாம் அப்படின்னாலும் எனக்கு அது வேண்டாம், நீங்கள் கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன். அதே போல் இங்கே நீங்கள் செருப்பு போடுறத தவிர்த்துட்டு இருந்தால் நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு இந்த பணம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பணம் எனக்கு டிப்ஸு வேண்டாம். நீங்கள் 1 கோடி கொடுத்தா கூட வெளியில் போனாலும் நான் வாங்க மாட்டேன். இங்கே நீ செருப்பு எனக்கு போடாத, நான் உனக்கு ஒரு பந்தயம் வைக்கிறேன், நீ போடாத, அந்த பணத்தை வச்சுக்கோனாலும் எனக்கு நான் வாங்க மாட்டேன். எனக்கு செய்கிற தொழில் தெய்வம். கலப்பை எடுக்கிறவங்களும் சரி, செருப்பு தைக்கிறவங்களும் சரி, கரண்டி தூக்குறவங்களும் சரி, செய்கிற தொழில் தெய்வமாக நம்ம நினச்சி செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளுக்கு சோறு போடும் கண்டிப்பாக. அப்போ அந்த அம்மா சரிங்க தம்பின்ட்டு கூச்சம் இல்லாமல் காமிச்சாங்க. அவர் கூச்சப்படலை, ஆனால் நம்மளுக்கு சங்கோச்சம் இருந்தது. அதை எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க இந்த அம்மா. ஆனால் அவர் அந்த அம்மாவுக்கு புரிய வச்சிட்டார், எனக்கு நீங்கள் இப்போ எவ்வளோ ஃபேஷன் வந்துடுது, என்னடா அது பாத்திரம் தைக்கிற எனக்கு மிஷின் ஒர்க் ஆகுது, அது இருக்குது இது இருக்குங்கிறாங்க மாப்பெல்லாம். நம்ம கை தான் வேலை செய்கிற மாதிரி வருமா, நம்ம கையில் வேலை செய்கிற மாதிரி கண்டிப்பாக. ஆக செய்கிற தொழில் நம்ம என்ன செய்கிறோங்கிறது இல்லை, அது தெய்வமாக நினைக்கணும் கண்டிப்பாக. எந்த நம்ம எந்த நோக்கத்தில் இருக்கோம், எந்த இதுங்கிறது முக்கியம். நமக்கு செய்கிற தொழில் முக்கியத்துவம் கொடுக்கும் கண்டிப்பாக தெய்வம். நமஸ்காரம்.